ஆடிப்பெருக்கு ஸ்பெஷலாக இனிப்பு பணியாரம் பார்க்கலாம். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். 1 கப் அளவுக்கு பச்சரிசி, அதில் 1/4 கப் அளவுக்கு உளுந்து, ஒரு 1/2 டீஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துட்டு ஒரு 5 மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும். ஒரு 2, 3 வாட்டி போல் நல்லா கழுவிட்டு நல்லா ஒரு 5 மணி நேரத்துக்கு ஊற வச்சிங்கன்னா நல்லா ஊறிடும். இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா திக்காகவே அரைச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி. இப்போ ஒரு 6 மணி நேரம் போல் புளிக்க விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா பொங்கி புளிச்சு வரணும். இப்போ நம்ம எந்த கப்பில் பச்சரிசி எடுத்தோமோ அந்த கப்பில் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்தால் சரியாக இருக்கும். 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு சுக்கு பவுடர், ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி நுரைச்சி வந்ததுமே நம்ம வடிகட்டி அந்த மாவில் சேர்த்துட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா நைஸாக கரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பணியார சட்டியில் நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நெய் ஊற்றி செய்யும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிறது எல்லாத்தையும் ஒரு குழி பணியாரத்தில் ஊற்றிட்டு தட்டு போட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் கழித்து திருப்பி விட்டிங்கன்னா நல்லா சூப்பராக ஒட்டாமல் அழகாக பந்து பந்தாக வரும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். மேலே கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. 2, 3 வாட்டி போல் திருப்பி விட்டிங்கனாலே போதும். நல்ல சூப்பரான இனிப்பு பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்க வேண்டியதான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் ஆடி 18க்கு என்ன செஞ்சீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.